இப்போது உங்கள் எல்லோருக்கும் நிம்மதியான காலம். அது மட்டுமல்ல, நீங்கள் இதை ஒரு நாளும் எதிர்பார்க்க இல்லை. மக்களோடு மக்களாக இறக்கப்படவுள்ள ஜனாதிபதி அனுரவின் ஆட்கள் பொதுமக்களுக்கு அடுத்த பெருமகிழ்ச்சி செய்தி. மாவட்டத்திற்கு 10 பேர் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நியமனம். சற்று முன்னர் பாராளுமன்றக்கு முன் அனுரவின் அரச வாகனம் விபத்து. புதிய பாதுகாப்பு செயலாளர் உள்ளே இருந்தாரா? பரபரப்பு சம்பவம். நவம்பரில் நாடாளுமன்ற தேர்தல் வெளியானது. வர்த்தமானி அறிவித்தல் தயாராகும் தென்னிலங்கை. நேரடியாக பொது தேர்தல் வேலைகளுக்குள் இறங்கினார் மஹிந்த. நாமலை மேவி முன்னெடுத்துள்ள அதிரடி நடவடிக்கைகள். நாட்டு மக்களுக்கு இன்று உரையாற்றும் புதிய ஜனாதிபதி அனுர சில முக்கிய சுவாரஸ்ய தகவல்களுக்காக காத்திருக்குமாறு ட்விஸ்ட். புதிய ஜனாதிபதிக்கு தனித்தமிழில் வாழ்த்து தெரிவித்த பிரான்ஸ் ஜனாதிபதி. வைரலாகும் பதிவு. நாட்டு மக்களுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. அனுரவுக்காக ஆர்ப்பரித்து வெளியே வந்தால் இதுதான் கதி. அரசாங்கத்தை முன்னெடுக்க முடியாவிட்டால் ஆட்சியை பொறுப்பேற்க தயார். அனுரவிடம் ஆட்சியை கேட்ட அரசியல்வாதி. மீண்டும் புலமை பரிசில் பரீட்சை. மாணவர்களுக்கு பேரிடி செய்தி. திலீபனி நினைவு ஊர்தி மாங்குளம் நோக்கி பயணம். மக்கள் நிறைய ஆதரவு. பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு 11 பில்லியன் ரூபாய் செலவாகும். தேர்தலை நடத்துவதற்கு தேவையான பணத்தை ஜனாதிபதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தேர்தல்கள் ஆணையாளர். வடமாகாண ஆளுநராகும் நாகலிங்கம் வேதநாயகன். இம்மாத இறுதிக்குள் ஓயல் பெறுபேறுகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களை அவசரமாக அழைத்த தேர்தல்கள் ஆணைக்குழு. ஏன் தெரியுமா? நாட்டின் 25 நிர்வாக மாவட்டங்களுக்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 பேர் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. யார் இந்த 250 பேரும்? கட்டுப்பாட்டு விலையை கடந்து பொருட்களை விற்கும் கடைக்காரர்கள், அரசு பேருந்தில் பயணச்சீட்டு வழங்காமல் காசை வாங்கும் நடத்துனர்கள், போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காமல் கண்மூடித்தனமாக வாகனம் ஓடும் சாரதிகள், அரசு அலுவலகங்களில் கடமையை செய்யாமல் மக்களை அலக்களிக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், சட்டத்திற்கும் சிஸ்டத்திற்கும் புறம்பாக அடிமட்ட உத்தியோகத்தர்களை பழிவாங்கும் மேலதிகாரிகள், அரசு அலுவலகங்களில் கூடிய 30 நிமிடத்திற்கு மேலதிக சேவையினை வழங்காமல் தேவையற்ற இழுத்தடிப்பு செய்யும் அரச சேவையாளர்கள், அலுவலகம் ஒன்றில் இருந்து அல்லது பொதுமகனிடமிருந்து கிடைக்கப்பெறும் கடிதங்களுக்கு கூடிய 14 நாட்களுக்குள் பதிலளிக்காத உத்தியோகத்தர்கள், சேவை பெறுநர்களை ஒருமையில் மரியாதை குறைவாக நடத்தும் அதிகாரிகள், நோயாளிகளை கடிந்து பேசும் தாதியர்கள் மற்றும் வைத்தியர்கள், கடமை நேரங்களில் தனியார் வைத்தியசாலையில் பிழைப்பு நடத்தும் வைத்தியர்கள், பாடசாலை நேரத்தில் தனியார் நிறுவனங்களில் வகுப்பெடுக்கும் பாடசாலை ஆசிரியர்கள், வெற்றிலை பாக்கு தரித்து அரச பேருந்தில் பயணிப்போர் மற்றும் பொது இடத்தில் வெற்றிலையை உமிழ்வோர், மது போதையில் பொது இடத்தில் நின்று குழப்பம் விளைவிப்போர் மற்றும் தூஷண வார்த்தைகளை கொட்டுவோர், போக்குவரத்து விதிமீறலுக்காக லஞ்சம் வாங்கும் போலீசார், போக்குவரத்து விதியை மீறும் போலீசார் என 100 ஏற்பாடுகள் என இத்தகையதுறை தகுந்த ஆதாரங்களுடன் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தி 48 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவர். இதற்காக வேலை இழப்பு, நஷ்ட ஈடு, சிறை தண்டனை போன்றவற்றை அனுபவிக்க நேரிடும். இந்த 250 பேரும் யார் என்று அவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர்களுக்குள் கூட ஒருவருக்கு தெரியாது. இவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவே மாட்டார்கள் என முகநூலில் ஒருவர் இந்த பதிவினை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் புதிய பாதுகாப்பு செயலாளருக்கு பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட டிபெண்டர் வகை ஜீப் வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. நாடாளுமன்ற வீதியில் ஜெயந்திபுர பிரதான வீதி நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள சதுப்பு நிலத்தில் இன்று அதிகாலை வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து நடந்தபோது பாதுகாப்பு செயலாளர் HSS துயஹொந்தா அந்த காரில் இல்லை என்று வெலிக்கடை காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதுகாப்பு செயலாளரை அமைச்சிலிருந்து அழைத்து வருவதற்காக பொல்துவ நோக்கி சென்றபோது பிரதான நுழைவாயிலின் இடது பக்கமாக உள்ள நாடாளுமன்ற பிரதான நுழைவாயில் சதுப்பு நிலத்தில் வீழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் புதிய பாதுகாப்பு செயலாளர் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இலங்கையில் பொதுத் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடனான வர்த்தமானி சற்று முன்னர் வெளியான நிலையில் பொதுத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளதுடன் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி புதிய நாடாளுமன்ற அமர்வு கூட உள்ளதாக அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. இதேவேளை அக்டோபர் 4 முதல் 11ஆம் தேதி நண்பகல் வரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் மொட்டு கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பத்திரமுல்ல நிலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களின் நிலைப்பாடு வாக்குகளினூடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து கட்சி என்கின்ற ரீதியில் நாம் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை. இருப்பினும் பொதுத் தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட உள்ளோம். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயல்பட போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு இன்றைய தினம் விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார். ஜனாதிபதி ஊடக பிரிவு இதனை அறிவித்துள்ளது. இந்த விசேட உரை இன்று இரவு 7:30 மணிக்கு அனைத்து இலத்திரனியல் ஊடகங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்றும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மைக்ரோன் தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார். இலங்கையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துச் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உள்நாட்டு மற்றும் சர்வதேச தலைவர்கள் என பலரும் புதிய ஜனாதிபதிக்கும் நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை இணைத்து பயணிப்பதற்கான ஆதரவு கரங்களை நீட்டி வருகின்றனர். இந்நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மைக்ரோன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அவர் இட்டுள்ள பதிவில், அன்புள்ள இலங்கை நண்பர்களே, உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றமைக்கு வாழ்த்துக்கள். இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றுகிறது. அனுரகுமார திசாநாயக்க, உங்கள் வெற்றிக்கு எம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இலங்கையுடன் இணைந்து செயல்பட பிரான்ஸ் தயாராக இருக்கிறது. நம்பிக்கையையும் ஒத்துழைப்பையும் நம் கூட்டு முயற்சிகளுக்கு அடிக்கல்லாக அமையட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைபிடிக்குமாறும் காவல்துறையினர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சி வெளிப்படுத்துமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி பதவியேற்ற நிலையில் அரசியலிலும் அரசியல் பதவிகளிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் அமைதியாக செயற்படுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் அரசாங்கத்தை முன்னெடுக்க முடியாவிட்டால் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொள்ள தயார் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். தேர்தல் மேடைகளில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்ற போதிய அளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைத்தல், கள்வர்களை பிடித்தல், அரசு ஊழியர்களின் சம்பளங்களை அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு போதிய அளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி தொடர்பில் ஆரோக்கியமான எண்ணத்தை தாம் கொண்டிருப்பதாகவும் அவர் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏதேனும் சந்தர்ப்பத்தில் அவர்களால் ஆட்சியை முன்னெடுக்க முடியாவிட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புலமைப்பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாள் கசிந்த நிலையில் குறித்த பரீட்சையினை மீண்டும் நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் இந்த வாரத்துக்குள் தீர்மானம் எடுக்க பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு துறையினர் இதுவரை இடைக்கால அறிக்கையினை புலனாய்வு திணைக்களம் பெற்றுக்கொள்ளாதமையே அந்த முடிவை எடுப்பதில் தாமதமாகும். கூறப்படும் பிரச்சனைகளை விவாதித்த ஆசிரியர் தலைமறைவாகியுள்ளதால் சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் இருந்து பரீட்சை திணைக்களத்துக்கு வந்து தற்பொழுது ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் 8 வருடங்களாக பணத்திற்கு வினாத்தாள்களை விற்பனை செய்து வந்ததை புலனாய்வு பிரிவினர் தற்போது கண்டுபிடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
தியாகதீபம் திலீபனின் நினைவூர்தி வவுனியாவில் நேற்று இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து வவுனியாவிலிருந்து புறப்பட்டு ஏனையின் வீதியூடாக மாங்குளம் வந்தடைந்து மாங்குளத்திலிருந்து மல்லாவி சென்று மீண்டும் மாங்குளம் வந்தடைந்து ஏனையின் வீதியூடாக நேற்று மாலை 5:30 மணியளவில் கிளிநொச்சியை வந்தடைந்தது. இந்நிலையில் கிளிநொச்சியிலிருந்து முள்ளிவாய்க்கால் முள்ளியவளை ஒட்டு சுட்டான் மீண்டும் மாங்குளத்தினூடாக இன்றைய தினம் கிளிநொச்சி வந்தடைந்து தியாகதீபம் திலீபனின் நினைவூர்தி கனகபுரம் மாவீர துயிலும் இல்லம் செல்ல உள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு அஞ்சலி நடைபெற்ற பின் பொதுச்சந்தையில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற உள்ளது. அதன் பின்னர் நினைவூர்தி யாழ்ப்பாணம் நோக்கி செல்ல உள்ளது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக 11 பில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகன் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டார். அதே சமயம் அரசியல் அமைப்பின்படி பாராளுமன்ற தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு திரைசேரியிலிருந்து ஜனாதிபதியால் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தை கலைக்கும் தினத்தில் இருந்து 52 அல்லது 66 நாட்களில் பொதுத் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழு கடமைப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி செயலகம் வெளியிடும். அந்த வர்த்தமானி அறிவித்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் தினம், பொதுத் தேர்தலை நடத்தும் தினம் மற்றும் பாராளுமன்றம் மீண்டும் கூடும் தினம் என்பன குறிப்பிடப்பட்டிருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் இந்த விடயங்கள் உள்ளடக்கிய வர்த்தமானி ஜனாதிபதியின் செயலாளர் கையொப்பத்துடன் வெளியானதுமே பொதுத் தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை வெளியிட முடியும். தற்பொழுது நடைமுறையில் உள்ள பாராளுமன்றம் எதிர்வரும் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முழுமையாக ரத்து செய்யப்படும். அதன் காரணமாக 2024 ஆண்டுக்கான பொதுத் தேர்தல் தொடர்பில் எவ்வித நிதி ஒதுக்கீடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. வடக்கு மாகாண ஆளுநராக யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் அரசு அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் இன்று பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது. வடக்கு மாகாண ஆளுநராக பதவி வகித்த PSM சால் தன்னுடைய பதவியிலிருந்து கடந்த 23ஆம் தேதி ராஜினாமா செய்ததை தொடர்ந்து மேற்படி வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் அரசு அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் முன்னைய ஆட்சியில் இடைநடுவே சில அரசியல் தலையீடுகள் காரணமாக அவர் பதவி விலகியிருந்தார். அதன் அடிப்படையில் வடக்கு மாகாண ஆளுநர் பதவியை வழங்க ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தரப்பு முன்வந்ததால் வேதநாயகன் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் ஆளுநராக பதவி பிரமாணம் செய்ய உள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். முடிவுகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் தமது பிரச்சார செலவு பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. இதனை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான 21 நாட்களுக்குள் அது தொடர்பான அறிக்கையினை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்குமாறு 38 வேட்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கைகள் வழங்கப்பட்ட பின்னர் அவை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என்றும், தவறான சில அறிக்கைகள் இருந்தால் சரிபார்க்கக்கூடிய ஆவணங்களுடன் காவல்துறையில் யார் வேண்டுமானாலும் முறைப்பாடு செய்யலாம். வாக்காளர் ஒருவருக்கு செலவிடும் தொகை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒரு வாக்காளர் ஒருவருக்கு செலவிடும் தொகை 109 ரூபாய் என தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன்படி வாக்காளர்களுக்கு வேட்பாளர் பிரச்சார செலவு செய்யக்கூடிய அதிகபட்ச வரம்பு 186 கோடி ரூபாயாகும். அந்த தொகையில் 60% அதாவது 112 கோடி ரூபாவை வேட்பாளரால் பிரச்சார செலவுகளாகவும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் பிரச்சார செலவாக செலவிடக்கூடிய தொகை 40% இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது உங்கள் எல்லோருக்கும் நிம்மதியான காலம். அது மட்டுமல்ல, நீங்கள் இதை ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை. மக்களோடு மக்களாக இறக்கப்பட உள்ள ஜனாதிபதி அனுரவின் நாட்கள் பொதுமக்களுக்கு அடுத்த பெருமகிழ்ச்சி செய்தி. மாவட்டத்திற்கு 10 பேர் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நியமனம். சற்று முன்னர் பாராளுமன்றக்கு முன் அனுரவின் அரச வாகனம் விபத்து. புதிய பாதுகாப்பு செயலாளர் உள்ளே இருந்தாரா? பரபரப்பு சம்பவம். நவம்பரில் நாடாளுமன்ற தேர்தல் வெளியானது. வர்த்தமானி அறிவித்தல் தயாராகும் தென்னிலங்கை. நேரடியாக பொது தேர்தல் வேலைகளுக்குள் இறங்கினார் மஹிந்த. நாமலை மேவி முன்னெடுத்துள்ள அதிரடி நடவடிக்கைகள். நாட்டு மக்களுக்கு இன்று உரையாற்றும் புதிய ஜனாதிபதி அனுர சில முக்கிய சுவாரஸ்ய தகவல்களுக்காக காத்திருக்குமாறு ட்விஸ்ட். புதிய ஜனாதிபதிக்கு தனித்தமிழில் வாழ்த்து தெரிவித்த பிரான்ஸ் ஜனாதிபதி. வைரலாகும் பதிவு. நாட்டு மக்களுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. அனுரவுக்காக ஆர்ப்பரித்து வெளியே வந்தால் இதுதான் கதி.
அரசாங்கத்தை முன்னெடுக்க முடியாவிட்டால் ஆட்சியை பொறுப்பேற்க தயார். அனுரவிடம் ஆட்சியை கேட்ட அரசியல்வாதி. மீண்டும் புலமை பரிசில் பரீட்சை, மாணவர்களுக்கு பேரிடி செய்தி. திலீபனின் நினைவு ஊர்தி மாங்குளம் நோக்கி பயணம், மக்கள் நிறைய ஆதரவு. பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு 11 பில்லியன் ரூபாய் செலவாகும். தேர்தலை நடத்துவதற்கு தேவையான பணத்தை ஜனாதிபதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தேர்தல்கள் ஆணையாளர். வடமாகாண ஆளுநராகும் நாகலிங்கம் வேதநாயகன். இம்மாத இறுதிக்குள் ஓயல் பெறுபேறுகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களை அவசரமாக அழைத்த தேர்தல்கள் ஆணைக்குழு. ஏன் தெரியுமா?